இளம்பெறை போலுமேற்றினை நந்தி மகந்தனை நாணக்கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆத்தாலே எங்கள் அபிராம வல்லியே, அண்டமெல்லாம் பூத்தாலே, மாதுளம்பூ நிறத்தாலே, புவியடங்க காத்தாலே, அங்குச பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலே, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. ஸோ இன்னைக்கு எல்லாருமே ஜோதிடத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாஸ்துவும் எண்கணிதமும் அப்படின்னு அந்த டாப்பிக்கில் பேசுகிறேங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்மளுடைய ஃபோன் நம்பர் எடுத்துக்கலாங்க. நம்மளுடைய 10 டிஜிட் நம்பர் இருக்குது. அதை ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஸோ அதை எப்படின்னா, வாஸ்துவில் மனையடி நம்பர் இருக்குது பாருங்கள். மனையடி நம்பர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 1லேருந்து 6 வரைக்கும். ஸோ நம்ம எந்த அளவு வேணாலும் வைக்கலாம் அப்படின்னு மனையடியில் இருக்குது. 6, 8, 10, 11, 16, 17, 20, 21, 22, 26லேருந்து 33, 35, 36, 37, 39, 41, 42, 45, 50, 54, 56, 60, 64, 66, 68, 70, 71, 72, 75, 77, 79, 80, 84, 85, 87, 88, 89, 90, 91, 92, 95, 97, 98, 99. ஸோ இதுதான் மனையடி நம்பர். நம்ம காலண்டரில் பார்த்தோம்னா அது பின்னாடி இருக்குங்க. தெரியாதவங்க அதில் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம ஃபோன் நம்பர் 10 நம்பர் இருக்குது. அதை 5ஆக பிரிச்சுக்கோணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே வரும். இப்போது ஒரு நம்பர் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 99, 88, 77, 66, 55 அப்படின்னு வச்சுக்கோங்க. 99 அப்படிங்கிறது உங்களுடைய 1ஆம் பாவகம், லக்னத்தில் 1ஆம் பாவத்தை குறிக்கும் 99 அப்படிங்கிறது. அடுத்த 2 உங்களுடைய 2ஆம் பாவகம். இப்போ 2ஆம் பாவங்கிறது உங்களுடைய குடும்பம், அதை பற்றி குறிக்குங்க. அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா 77 அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது பார்த்தோம்னா உங்களுடைய 3ஆம் பாவகம், உங்களுடைய முயற்சி, வெற்றி, தோல்வி, உங்களுடைய தொழில், இதெல்லாம் குறிக்கும் 3ஆம் பாவகம். 4ஆம் பாவகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது உங்களுடைய சொத்து, வட்டி, வாகனம், இதெல்லாமே குறிக்குங்க 4ஆம் பாவம். 5ஆம் பாவகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா குழந்தைகள், பூர்வீகம், இதை குறிக்கும். ஸோ இப்படி உங்களுடைய ஃபோன் நம்பர் 5ஆக பிரிச்சுக்கோணுங்க. இதை இந்த ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, இந்த மனையடியில் இந்த நம்பர் வருதான்னு நம்ம பார்க்கணுங்க. இந்த மனையடியில் இந்த நம்பர் வர்ற மாதிரி நீங்கள் அமைச்சிக்கிறது சிறப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி 2ஆம் பாவகமும் அதே மாதிரி இந்த மனையடி நம்பரில் இருக்குதான்னு பார்க்கணும். 3ஆம் பாவமும் பார்க்கணும், 4ஆம் பாவம் பார்க்கணும், 5ஆம் பாவம் பார்க்கணும். அடுத்தது இது எல்லாம் கூட்டுத்தொகை மனையடியில் வருதான்னு பார்க்கணுங்க. இப்போ 41, 50 இதெல்லாம் மனையடியில் வரும். அப்போ அந்த நம்பரும் மனையடியில் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ச் பண்ணிக்கிறது சிறப்புங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஃபோன் நம்பர் அமைக்கணுங்க. மனையடியில் மனையடி நம்பர் ப்ளஸ் ஃபோன் நம்பர் இது இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக முன்னேறு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் அடுத்ததாக பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் 99 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை விட அடுத்த நம்பர் சிறுசாக இருக்கணுங்க. இப்போது 99 எடுத்திங்கன்னா அதை விட அடுத்த நம்பர் சிறுசாக இருக்கணும். அதை விட 3ஆவது நம்பர் சிறுசாக இருக்கணும். 3ஆவது நம்பரை விட 4ஆவது நம்பர் சிறுசாக இருக்கணுங்க. 4 விட 5 சிறுசாக இருக்கணுங்க. ஸோ இப்படி தான் ஃபோன் நம்பர் நம்ம அமைக்கணுங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் ஹையஸ்ட்டாக இருக்கணும். 2ஆம் நம்பர் அதை விட கம்மியாக இருக்கணும். 3ஆவது நம்பர் இந்த 2ஆவது நம்பரை விட கம்மியாக இருக்கணும். 4ஆவது நம்பர் இந்த 3ஆவது நம்பரை விட கம்மியாக இருக்கணும். 5ஆவது நம்பர் இந்த 4ஆவது நம்பரை விட கம்மியாக இருக்கணுங்க. ஸோ இந்த எல்லாமே கூட்டினீங்கன்னா இந்த மனையடி சாஸ்திர நம்பர் வரணும். வந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க.
சரிங்களா? இப்படி தான் வந்து எல்லாரும் வந்து அமைச்சுக்கிறாங்க. ஸோ அப்படினால அமைச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் இப்போ கொடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 99 88 77 66 55 அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 99 விட அடுத்த நம்பர் கம்மி 88, 88 விட 77ங்கிறது கம்மி, 77 விட 66ங்கிறது கம்மி, 66 விட 55ங்கிறது கம்மியாக வந்து இருக்குது. இப்படி தான் நான் வந்து நம்பர் வந்து நம்ம வந்து அமைச்சுக்கோணுங்க. மெயினாக 0 வந்து வராமல் பார்த்துக்கிறது சிறப்பு. இப்போ ஒரு 0 வருது அப்படின்னா அது வந்து சென்டரில் வர மாதிரி 2லேயோ 3லேயோ வர மாதிரி அமைச்சுக்கிறது வந்து சிறப்புங்க. 0 00 அப்படி வந்துன்னா அப்படி அமைச்சிட்டிங்கன்னா அதுவும் வந்து நல்லா இருக்குங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி நம்பர் அப்படிங்கிறது நான் சொன்னது. ஒன்றை விட ஒன்று கம்மியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனையடி நம்பர் மட்டும் வருதான்னு பார்க்கணும். இந்த 5ல் பிரித்ததில் மனையடி நம்பர் இருக்குதா அப்படின்னு வந்து பார்க்கணும். அதோட கூட்டுத்தொகை வந்து மனையடியில் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லாதவங்க டக்குன்னு மாற்றிக்குங்க, நம்பர் உடனே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து இப்போது நான் 99 சொன்னேன், அடுத்தது ஒரு 66ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 77 88 4வது நம்பரை கூட வரலாம். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். அப்போது செகண்ட் ஸ்டேஜில் இந்த நம்பரோட கூட்டுத்தொகை ஒரு 60 வருது, 64 வருது அப்படின்னா அதுவும் வந்து ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி நம்பர் வந்து ஒரு நம்பரை விட ஒன்று கம்மியாக இருக்கணும். அடுத்தது நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த குவாலிட்டியில் மனையடி சாஸ்திர நம்பர் வந்து வரலாம், கொஞ்சம் ஐயாவும் வந்து இருந்துக்கலாம். அது வந்து செகண்டு. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம தேர்டில் இது மீதி நம்பரெல்லாம் இருக்குது. இதில் நம்ம வந்து எனக்கு இந்த மனையடி சாஸ்திர நம்பர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டை விட 2வது நம்பர் கம்மியாக இருக்கணும், 2வது விட 3வது கம்மியாக இருக்கணும், 3 விட கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி பார்த்துட்டு அதோட கூட்டுத்தொகை வந்து மனையடி சாஸ்திரத்தில் வரணும். நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட நம்பர் வந்து ஃபஸ்ட்டை விட கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றமாக கிடைக்கும். அதுவும் வந்து கடைசியில் மனையடி சாஸ்திர நம்பரத்தில் முடியணுங்க. அப்போ தான் வந்து அது வந்து நல்லாயிருக்கு. அடுத்தது 4வதாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த நம்பருமே உங்களுக்கு அமையலை அப்படின்னா மனையடின்னு வேற ஒரு நம்பரும் சேர்த்து எடுத்து அதை வந்து மனையடியில் வர மாதிரி வந்து பார்த்துக்கிறது வந்து சிறப்புங்க. ஸோ இதுதான் வந்து ஃபோன் நம்பர் மூலிமா வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற வந்து ஒரு நுட்பம் வந்து இப்படி தான் வந்து ஃபோன் நம்பர் வந்து எடுக்கணுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து பலமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும். திக்பலம் எந்த கிரகம் பெற்றிருக்குதோ அந்த நம்பர் தான் உங்களுடைய ஃபோன் நம்பராக வந்து எடுக்கிறது வந்து சிறப்பு. இப்போது புதன் திக்பலம் அப்படின்னா புதன் 5ஆம் எண். அப்போது 41 50 இதெல்லாம் 32 இதெல்லாம் எடுக்கிறது வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் திக்பலம் வந்து எந்த கிரகம் வந்து பெற்றிருக்குதுன்னு வந்து பார்க்குறதா வந்து சிறப்புங்க. ஸோ இதுதான் வந்து வாஸ்துவும் எண்கணிதமும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த நம்பர் படி தான் வந்து எல்லா முன்னேற்றமான ஜோதிடர்களும் சரி பிஸ்னஸ் மேனும் சரி இது மாதிரி நம்பர் தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரி அமைச்சுக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த திரு வேலு சிவா அவர்களுக்கு நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.